ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்வாஸ் கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பாதுஷா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்துருக்கேன். கர்டு வந்து புளிக்காத மாதிரி சேர்த்துக்கோங்க, புளிக்காததாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நாம் 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் நீங்கள் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சையாக அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். உள்ளே வந்து நமக்கு லேயர்ஸ் வர மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு லேயராக வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் ஜீராப்பாகு எல்லாமே உள்ளே வந்து நமக்கு ஊற வைக்கும்போது நல்லா ஊறும். இப்போ நம்ம இதை ஒரு டவல் வச்சு மூடிக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். இப்போ நாம் பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1.5 கப் மைதாக்கு வந்து 1 கப் சுகர், அதுதான் மெஷர்மெண்ட். இப்போது சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் வாட்டர், நம்மளோட அந்த சுகர் வந்து மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கம்பிப்பத அளவுக்கு வந்து நம்ம பாகு காய்ச்சணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு கம்பிப்பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு கம்பிப்பதத்துக்கிட்ட வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வாசத்துக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளோட பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கிட்டவே நாம் பாதுஷா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேட்சஸாக எடுத்துகிட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா இதோட சென்டரில் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு லைட்டாக உள்ளே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பாதுஷா ஷேப் ரொம்ப அழகாக ரெடி வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா பாதுஷாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாம் பாதுஷா பண்ணுறதோட ஆயில் வந்து ரொம்ப மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆயில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளியில் வந்து கருகிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ரொம்ப மீடியமாக ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து கலரும் கரெக்டாக இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு நம்ம இதை டபுள் சைட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாதுஷாவையும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட பாதுஷா நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம பாதுஷா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பாதுஷா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை பாகில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பாகில் இதை சேர்த்துக்கலாம். பாகு சூடாக இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக இதை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கையில் சேர்த்தா தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு பாதுஷா எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது மேலே லைட்டாக நம்ம அந்த ஜீராப்பாகை எடுத்து ஊற்றிக்கலாம்.
இல்லைன்னா இதை வந்து மறுபடியும் டபுள் சைடு திருப்பி போட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து ஊறினாலே போதும். இந்த மாதிரி நல்லா பாகு எல்லா சைடும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பாதுஷா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நமக்கு இப்போ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நான் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு ஊற வச்சு தான் எடுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாதுஷா எவ்வளோ ஒரு அழகாக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் பண்ணுற ஸ்வீட்டில் இதையும் ஒன்றா பண்ணுங்கள். அவ்வளோதான், பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூடவே இன்னும் கொஞ்சம் அழகுக்காக நான் பிஸ்தா சேர்க்குறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மைக்கிஸ் வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.